உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களது 11 லாபஸ்தானாதிபதியும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் நின்று உங்களது ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்வை செவ்வாய் பகவானின் மீது விழக்கூடிய இந்த தருணம் 43 நாட்கள். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேலும் புதன் பகவானும் ஆட்சி உச்சம் அடைச்சி அவர் சூரிய பகவானோடு இணைந்து 20 நாட்கள் கழித்து சுக்கிர பகவான் அந்த இடத்திற்கு வந்து அவர்கள் நேர்கோட்டில் சனியுடன் 180 டிகிரியில் பார்க்கக்கூடிய அந்த கால அமைவு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய அற்புத தருணமாக இருக்கும். அப்பேற்பட்ட காலகட்டங்கள் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆடுவார். அப்போ இந்த காலகட்டங்களில் எப்பேற்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கக்கூடிய பலன்கள் என்னன்றது தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து புத்தி கூர்மையும் யதார்த்த குணமும், பட் எதுலேயும் கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர் உங்களை குறையே மறைமுகமாக சொல்லிட்டு போனாலும் அது உடனே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. 2 நிமிஷம் கழித்து தான் அவங்க இந்த ஃபோக்கஸில் தான் நம்மளை சொன்னாங்களா அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா எப்போவுமே நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல நோக்கத்தில் தான், அது எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி பார்ப்பீங்க. ஆனால் அந்த நல்ல மனசோட பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் நீங்கள் நல்லதையே அப்சர்வ் பண்ணுவீங்க, கெட்டதை பெருசாக நீங்கள் உற்று நோக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, உங்களை சுற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்களோன்ற ஒரு பயம். ஏன்னா உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய ஆற்றல் என்னன்றது ஓரளவுக்கு மற்றவர்களுக்கு புரியும். பட் அது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களை மட்டம் தட்டுறதுலேயே இருப்பாங்க. உங்களால் முடியாது, உங்களால் இது செய்ய முடியாது, உங்களால் இது ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை திணிச்சு உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கொடுத்தாலும் அந்த இடத்துல என்ன சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்களோ, வேதனைப்படுவீங்களோ, உங்கள் சந்தோஷம் நிம்மதி கெடுமோ, அதை டார்கெட் பண்ணி தான் சில செயல்கள் நடக்கும். இப்படி பலவிதமான விஷயங்களை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து எப்போ அந்த அஷ்டமச்சனி கண்டகச்சனிகள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்களோ அப்போ இருந்தே இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அந்த மன உளைச்சல்கள் எது வரைக்கும் பாதிச்சதுன்னா, சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் தனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்ககிட்ட எல்லாருமே நமக்கு நல்லது செய்கிறவங்களோ இல்லையோ உதவி செய்கிறவங்க இங்கே இல்லை, உபதரியும் செய்கிறவங்க தான் இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்கள் கையில் 10 ரூபா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல வேல்யூ இருக்குது. அந்த 10 ரூபா நம்மக்கிட்ட இல்லை, நம்ம வளர்ச்சி இல்லைனாலே அங்கே நம்ம பலவீனம் அடைவோன்ற சில அனுபவங்களை கடந்து வந்துட்டீங்க. இப்போவும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று தான், வாய்ப்பு ஒன்று கிடைச்சா போதும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கிடலான்ற வைராக்கியத்தில் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த ரிஸ்கெல்லாம் கொஞ்சம் நச்சம் இல்லை. உங்களுடைய தகுதிக்கு மீறி நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ அந்த லெவலுக்கு போட்டு ரிஸ்க் எடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் அது என்னவோ தெரியல, எந்த விதத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகுது. 99% நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகே சக்ஸஸ்ஃபுல் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வேலையை முடித்தாலும் கடைசி 1% காரணமே இல்லாமல் பிரேக் ஆகி நிற்கும். அது ஒவ்வொரு விஷயத்துலையும் தான் சொல்கிறேன். அது ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்கேன்ற ஒவ்வொரு நாளும் படுக்கும்போது பல யோசனைகள், பல சிந்தனைகள், தனக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட தன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி ரொம்ப வேதனைப்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய நெருக்கடிகள். ஏன்னா உங்களை மாதிரி வரவு செலவுகளில் பர்ஃபெக்டாக இருந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரி கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களும் இல்லை. அவ்வளோ நெருக்கடிக்கு ஆளாயிட்டீங்க. வாங்காத
கடனுக்கு வட்டியை கட்டி செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த நிலைமை சார்ந்து நிற்கிறீங்க. நாளுக்கு நாள் இங்கே பிரச்சனைகள் அதிகரிக்குது, குறைய மாட்டேங்குது என்ற ஒரு வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூழலில் உங்களுடைய ராசியினுடைய பஞ்சமஸ்தானம் பலம் பெறக்கூடிய நிலை. குறிப்பாக செவ்வாய் பகவான் டைரெக்டாக 180 டிகிரியில் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் அவர். அப்போது அது தன் சுய வீட்டை பார்க்குறது மிகச்சிறந்த ராஜயோகத்தை குறிக்கும். அது லாபஸ்தானம், உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். மிகுதியான லாபத்தையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் உண்டாக்கி அது பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடும். அதுவும் இந்த அமைவு எந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைவு லாபத்தை பலமாக்கி உங்களுடைய 6ஆம் பாவாதிபதிக்கு மீண்டும் அந்த செவ்வாய் 12இல் வந்து மறைகிறார் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஹைலைட். அப்போ என்ன ஆகும்? 6ஆம் பாவம்ன்றது உங்களுக்கு என்ன? எதிரிகள், நோய் நொடிகள், அதையும் தாண்டி கடன் சுமைகள், தடைகள், இது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது அமைய போகுது. அதிலும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இது அமைகிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய டீப் திங்கிங் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆக போகுது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களது இலக்கு நல்ல மனசோடு இறங்கி ஒவ்வொன்றையும் செயல்படுத்தக்கூடியவங்க நீங்கள். அந்த நல்ல மனசுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பரிசாக இந்த 43 நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் அது ஃபஸ்ட் தொழில் ரீதியில் கிடைக்க போகுது. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கான்டாக்ட், ஒரு லிங்க் சடனாக உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் சரி, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட அமைவுகளும் சரி, அதுலேயும் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் சார்ந்த விஷயங்களை அழகாக அப்சர்வ் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் பண்ண போகிறீங்க. புது சில கமிட்மெண்ட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் உண்டாக்க போகிறீங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இதிலிருந்து நீங்கள் உங்களுடைய வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த குறிப்பாக உங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாள் இருந்த மன உளைச்சலும் நீங்க போகுது. அந்த வேலையில் ஒரு நல்ல அப்கிரேட், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க, வளர்ச்சி அடைய போகிறீங்க, முன்னேற போகிறீங்க. அதனால் பெரிய லெவலில் அந்த வேலையில் ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய அருமையான காலமாக இருக்க போகுது. ஏன்னா 4ஆம் பாவம் பலம் பெறுது. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார். அது மிகச்சிறந்த யோகம். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு விதத்துலேயும் குரு பகவான் தனது சொந்த வீட்டை பார்க்குறாரு டைரெக்டாக 180 டிகிரியில். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு ராசியினுடைய அதிபதி 4ஆம் பாவத்திலே உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார். அது ஹைலைட். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இங்கே செவ்வாய் பகவானும் தனது சொந்த வீட்டை 180 டிகிரியில் பார்க்குறாரு. அப்போது இந்த ஒவ்வொரு அமைவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை உண்டாக்கும். அந்த மாற்றங்களில் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். அது வெளிநாட்டில் இருந்து இன்றைக்கி தேவையில்லாத ஒரு பயம், பதட்டம், குழப்பம், நம்ம லைஃப்பில் நம்ம வேலையில் ஏதோ சிக்கல் வந்துருச்சோ அப்படின்ற அளவுக்கு நினச்சவங்களுக்கு ஒரு சடன் திருப்பங்களாக இந்த நேரம் அமைய போகுது. ஒரு ஸ்டாண்டர்டான நிலைக்கு நீங்கள் ஆளாக போகிறீங்க. கவலைகள் வேண்டாம். நீங்கள் மற்றவர்களுக்கு எப்பவுமே பலமாக நிற்பீங்க. மற்றவர்கள் பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்குறீங்க. எத்தனையோ பேர் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த அறிவுரைகளால் அவங்க வாழ்க்கையே மாறி இருக்குது. அவங்க மனநிறைவாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்க போகிறீங்க. வேலையில் உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க. குறிப்பாக அரசு உத்தியோகத்திலையும் சரி, அரசு சார்ந்த அற்புத மேன்மைகளையும் சரி, பெரிய லெவலில் ஒரு மேன்மைகளை உண்டாக்கக்கூடியவங்க. அரசு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் புது புது சில விஷயங்களால் ஒரு பெரிய லெவலில் ஒரு அருமையான மற்றவர்களுடைய பாராட்டுகள் அடைகிற அளவுக்கு ஒரு ரெக்கார்டை உண்டாக்க போகிறீங்க. புது புது கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த நேரத்துக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும். பலவித மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையவே சடனாக மாற்றி அமைச்சிடும். இதெல்லாம் நடக்க போகுது. ரொம்ப நாள் கனவு நிறைவேற போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய பிள்ளைகள், அந்த பஞ்சமஸ்தானம் தானே அது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும். அவங்களுடைய கல்வி ரீதியில் கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க கல்வி ரீதியில் மாறுதல்களும், ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி அவங்க ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள் திருமண முயற்சிகள் தடையாயிட்டே இருக்குது, தீர்வே இல்லையான்ற ஒரு மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு இப்போ அந்த தேர்வுகள் உங்களுக்கு 100% கை கொடுத்து நல்லது நடக்க போகுது. திருமணம் முயற்சி அவங்களுக்காக எடுத்து
மற்றவர்களுடைய வார்த்தையை நம்பி இந்த இடம் நல்லா இருக்கும்னு நினச்சி முடிவெடுத்து செஞ்சு இன்றைக்கி அதுவே பெரும் பிரச்சனையாக மாறிய மிதுன ராசி அன்பர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையப்போகுது. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக அந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து உங்களுடைய வேலையை கூட கரெக்டாக செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள், அதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கும். அதில் மாற்றம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க. மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டு உங்களுடைய பலன்கள் மாறுபடும். ஏன்னா இந்த குரு பகவானோ இந்த செவ்வாய் பகவானோ இவர்களது பரல் அந்த ராசியில் 3க்கு மேலே இருக்கணும். 4, 5 எல்லாம் வந்துட்டு டாப் லெவலில் இருக்கும். அதே 6, 7 இருந்துருச்சுன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிடுவீங்க. அப்போது அந்த பரல்கள் பொறுத்து மாறுபடும். அதுவே 4க்கு கீழே 3, 2 ஒன்றாயிடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவாக மாறிடும். அது பெரிய லெவலில் ட்ராபேக் கொடுத்துரும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அதுலேயும் திசாபுத்திகள் ரொம்ப அவசியம். அந்த திசாபுத்திகள் பொறுத்து உங்களுடைய இன்னுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹை லெவலில் நீங்கள் ஒரு ரிசல்ட்டை சந்திக்கலாம். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுக்கு உயர்தர வளர்ச்சியை உண்டாக்கிடும். மேலும் மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.